டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பி, டிஎன் செட் எக்ஸாம் எப்போ தான் வரும்? அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்கீங்க. ஸோ இத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த காணொளில பார்க்க போறோம். ஸோ அதேமாரி டிஎன் செட் எக்ஸாம் எப்போ தான் சார் வைக்க போறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 15 முடிஞ்சுச்சு. இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் பார்த்தீங்கன்னா, பாதி நாட்கள் முடிஞ்சுச்சு. இன்னும் பாதி நாட்கள் தான் இருக்கு. எப்போ தான் டிஎன் செட் இதோடைய அறிவிக்க போறாங்க? அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதேமாரி டிஆர்பி என்னதான் பண்ணிட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லி எல்லா ஆசிரியர் மத்தியும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆஸ்பிரண்ட் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா டிஆர்பி பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மாசமா எந்த ஒரு அறிவிப்பும் போடல. எந்த ஒரு பத்திரிகை செய்தியும் ஒண்ணுமே போடாம அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ டிஆர்பி உடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட் டே ஆஃபர். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சார் ஏதாவது ஆஃபர் போடுங்க சார் நம்ம எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் மெட்டீரியல் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இண்டிபெண்டன்ட் டே ஆஃபர் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களோ, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்லயும் இருக்கு. ஸோ அந்த ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஸோ 9443801351. ஸோ யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் இருக்கீங்களோ, யாரெல்லாம் காமர்ஸ் இருக்கீங்களோ, ஸோ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம், அதேமாரி எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 2 மெட்டீரியலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. தரமான மெட்டீரியல். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அது தமிழ் மீடியம் மெட்டீரியலோட ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 10 யூனிட் தரமான ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயும் பார்த்தீங்கன்னா, யாரும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. ஒரு தரமான மெட்டீரியல். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு பகுதி தான் இது. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான். ஸோ அதனால இந்த மாரி ஒரு தரமான ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, கிளியர் அண்ட் கட் நீங்க இத படிச்சாலே போதுமானது. ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம டீட்டெயிலா நம்ம இத உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுதோ, ஸோ நீங்க இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நம்ம கீழ குடுக்கப்பட்டுள்ள ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நீங்க ஆ வாட்ஸ்அப் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் மீடியம் மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் மீடியம் மெட்டீரியலா இருக்கு. ஓகே. ஸோ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் மெட்டீரியல் உங்களுக்கு இப்போ சாம்பிள் பார்த்தீங்க. ஸோ அதேமாரி இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் கூட தரமான ஒரு மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, யூனிட் 1ல ஸோ இது ஒரு பார்ட். இது ஒரு பகுதி. யூனிட் 1ல இது ஒரு பகுதி. ஸோ அதேமாரி தரமான ஒரு மெட்டீரியல் நம்ம வச்சிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுது, இது நம்ம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெட்டீரியலாவே ஒரு புக்காவே உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். ஸோ இத ஒரு ஸ்பைரல் காப்பி போட்டு உங்களுக்கு மெட்டீரியலாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். ஸோ அதனால ஒரு தரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 199 தான் குடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த விலைக்கு யாருமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. எல்லாம் 10 யூனிட் கவர் ஆயிருக்கும். அதேமாரி 300 எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இத மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ்ல சேர விருப்பம் இருக்கீங்களோ, ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸஸ்ல சேர்ந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அடுத்தடுத்த தேர்வுல பார்த்தீங்கன்னா, நம்மளால படிக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதேமாரி காமர்ஸ் பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் மெட்டீரியல் தரமான மெட்டீரியல் நம்ம ஸ்பைரல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்புறோம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதனுடைய டீட்டெயில்ஸ்க்கு போலாம். ஸோ பிஜிடிஆர்பி, டிஎன் செட். ஸோ எக்ஸாம் எப்போ தான் சார் வரும்? அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த பிஜிடிஆர்பி, டிஎன் செட் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல நமக்கு அறிவிப்பு வந்து ஆகணும். ஸோ வந்துச்சுன்னா, கண்டிப்பா இதோடைய எழுத்துத் தேர்வு பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல நடக்கும். அதேமாரி முடிவுகள் பார்த்தீங்கன்னா, ஜனவரில வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. 1. ஸோ அப்போ இந்த ஆகஸ்ட் மாசத்துல இதுக்குண்டான அறிவிப்பு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளதா? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ கண்டிப்பா உள்ளது. ஏன்னா, இந்த புதிய அரசு வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வு கூட பார்த்தீங்கன்னா, இப்போ டிஆர்பி சம்மந்தமாக ஒரு தேர்வு கூட நடக்கல. ஆசிரியர் தேர்வுகள் ஒரு தேர்வு கூட இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வு கூட நடக்கல. ஸோ இது எலிஜிபிள் டெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த பிஜிடிஆர்பியோ, இல்ல யுஜிடிஆர்பியோ, இல்ல டிஎன் செட்டோ, இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ எந்த தேர்வும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடக்காம இருக்கு. அரசு வந்து 100 நாள் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த மாதத்திலயோ, இல்ல அடுத்த மாதத்திலயோ நமக்கு வந்துச்சுன்னா, இப்போ ஆகஸ்ட்ல வரலன்னா கூட செப்டம்பர்ல வந்துச்சுன்னா, ஜனவரில நமக்கு என்ன ஆகும்? அதுக்குண்டான எக்ஸாம் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரிலயே நமக்கு என்ன ஆகும்? ரிசல்ட் குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி நமக்கு வரதுக்கு 1 மாசம். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ ஆகஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா, டிசம்பர்ல எக்ஸாம் வைப்பாங்க. டிசம்பர்ல எக்ஸாம் வச்சாங்கன்னா, ஜனவரில ரிசல்ட் வரும். இதுதான் பேட்டர்ன். எக்ஸாம் உடைய டிஆர்பி உடைய பேட்டர்ன், ரிசல்ட் உடைய பேட்டர்ன் இதுதான். அதேமாரி டிஎன் செட் பார்த்தீங்கன்னா, ஜூன்லயே அறிவிக்கணும். ஆனா ஜூன்ல அறிவிக்கவே இல்ல. எழுத்துத் தேர்வு ஆகஸ்ட்ல வச்சே ஆகணும். அதேமாரி முடிவுகள் செப்டம்பர்ல வந்தாங்கன்னா எடுக்கல. அப்போ அடுத்து ஜூலைல வருமான்னு பார்த்தோம். ஜூலைலயும் வரல. அடுத்து ஆகஸ்ட்ல வருமான்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ கண்டிப்பா ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ஸோ 1 வாரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அறிவிப்புகள் வரதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஓகே. ஸோ அப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்க்காக காத்துக் கொண்டிருக்காங்க. நெறைய பேர் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நெறைய பேருடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா, இத நம்பி தான் இருக்கு. ஸோ நம்ம எப்போ பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணுவோம், எப்போ யுஜிடிஆர்பி பாஸ் பண்ணுவோம், இல்ல அட்லீஸ்ட் டிஎன் செட் பாஸ் பண்ணியாவது நம்ம அடுத்து அடுத்த இதுக்கு போயிற மாட்டோமா? ஸோ அடுத்த காலேஜ் எய்டட் காலேஜ்க்கோ, இல்ல அட்டானமஸ் காலேஜ்க்கோ, இல்ல வேற ஏதாவது பிரைவேட் காலேஜ்க்கோ வேலைக்கு போயிற மாட்டோமா? அப்படின்னு சொல்லி நெறைய பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்
வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனா டிஆர்பி பார்த்தீங்கன்னா, இதுக்கு உண்டான எந்த மெஷர்மென்ட்டும் இதுவரைக்கும் நடத்தவே இல்ல. ஸோ நம்ம சார்பாக நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பார்த்தீங்கன்னா, நெறைய கடிதம் எழுதியிருக்கோம். நெறைய ரிக்வெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா கூடிய விரைவில் இந்த ஆனுவல் பிளானர் ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்க. ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணா தானே நமக்கு அது தெரிய வரும். எப்போலாம் நீங்க எக்ஸாம் வைக்க போறீங்க? எப்போ நமக்கு தேர்வு வரப்போது? அதுக்கு ஏத்த ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான பிரிப்பரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, நம்ம சேனல் சார்பாக நம்ம டிஆர்பிக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். ஸோ அது ஃபோன் மூலியமா கால் பண்ணி கோரிக்கை வச்சிருக்கோம். எழுத்துப்பூர்வமாவும் கோரிக்கை வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா இதுக்குண்டான ஒரு முயற்சி பார்த்தீங்கன்னா, டிஆர்பி கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ அதேமாரி ஆசிரியர் சங்கம் பார்த்தீங்கன்னா, அதேமாரி மற்ற ஆசிரியர் ஆஸ்பிரன்ட்ஸ் மூலியமாக நம்ம அமைச்சர்கள சந்திச்சு பார்த்தீங்கன்னா, இது இது சம்மந்தமாக கூட நம்ம கோரிக்கை வைக்கிறதா நம்ம ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இது விரைவில் பார்த்தீங்கன்னா, அது நடக்கும். அமைச்சர சந்திச்சு கண்டிப்பா டிஆர்பி தேர்வுகள் பார்த்தீங்கன்னா, விரைவில் நடக்கிறதாக நம்ம அதுக்குண்டான ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம். ஸோ அப்பாயின்ட்மென்ட் கேட்டிருக்கோம். கண்டிப்பா கூடிய விரைவில் கிடைச்சுச்சுன்னா, நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம போய் அமைச்சர சந்திச்சு கண்டிப்பா இதுக்குண்டான விஷயத்த நம்ம பேசலாம்னு இருக்கோம். அதேமாரி டிஎன் செட் அறிவிப்பு டிஎன் செட் பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு நம்ம கூடிய விரைவில் வரப்போகுது. ஏன்னா, நம்ம சுற்று வட்டாரத்தில விசாரிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஎன் செட் அறிவிப்பு கண்டிப்பா வந்துரும். ஏன்னா, இது எலிஜிபிள் எக்ஸாம் தானே. கண்டிப்பா இந்த எக்ஸாம் நமக்கு இந்த மாதத்தில எண்ட் வரைக்கும் நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ, அதனால யாரெல்லாம் டிஎன் செட் பிரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்களோ, நம்மகிட்ட காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் தரமான மெட்டீரியல் இருக்கு. ஸோ, வாங்கி உங்களுடைய பிரிப்பரேஷன் ஆரம்பிங்க. ஸோ, இப்போ நீங்க பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ, அப்போ நம்மளால ஒரு 3 மாசமாவது நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து படிக்கணும். ஆனா, நிறைய பேரால அது முடியாது. தொடர்ந்து 12 மணி நேரம் 3 மாசம் படிச்சா நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஆனா, அது யாராலயும் கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம வேலைக்கு போவோம், நம்ம வீட்டு வேலை இருக்கும், குழந்தைங்கள பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாரி நிலைமைகள் இருக்கும்போதெல்லாம் முன்கூட்டியே நம்ம தேர்வு அறிவிப்பு வரதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிரிப்பரேஷன் நம்ம துரிதமா நம்ம ஆரம்பிச்சா மட்டும் தான் அது முடியும் தவிர, இல்லன்னா கண்டிப்பா நம்மளால பிரிப்பரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால டீச்சர்ஸ் ஸோ யாரெல்லாம் பிஜிடிஆர்பி, டிஎன் செட் பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ உங்களுடைய பிரிப்பரேஷன் வீரியமா நீங்க ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த வாட்டி எக்ஸாம் வரதான் போகுது. இந்த ஆண்டு எக்ஸாம் வைக்க தான் போறாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம முன்கூட்டியே பிரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறமா நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. மத்த தேர்வுகள்லாம் வருமா? அப்படின்னு சொல்லி சந்தேகம் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் விட்டா மட்டும் தான் நம்மளால அத பார்க்க முடியும் தவிர, இல்லன்னா நம்மளால அத பார்க்க முடியாது. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா அத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ கூடிய விரைவில் நமக்கு இதுக்குண்டான தேர்வு அறிவிப்பு நமக்கு வரதான் போகுது. பிரிப்பரேஷன் ஆரம்பிங்க. நம்ம கிளாஸஸ் மிக குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறோம். ஏன்னா எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும். ஏழை எளிய மாணவர்களும் படிக்கணும், பணக்காரங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சமமான ஒரு கிளாஸஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க இமிடியேட்டா நீங்க கிளாஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த கீழ கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் 9443801351 கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாரி ஆஃபர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லி நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆஃபர்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நீங்க ஆஃபர்ஸ் கேட்டு அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.